அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயில்லே, டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, கிட்டத்தட்ட நமக்கு 19,000 கோடி ரூபாய் நகை அடமான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு ஒரு அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 2025-26 ஆண்டிற்கான நிறைய வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அதில் இப்போ ரீசெண்டாக நடந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் கிட்டத்தட்ட வேளாண்மை, அதாவது இந்த விவசாயத்துறைக்காக மட்டும் 45,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதில் நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக மட்டும் 19,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு அவர்களுக்கும் விவசாய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட அவர்களுக்கும் 1,477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை வழங்குவதற்காக 17,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தரது திட்டம், அதே மாதிரி ஆடு மாடுகள் இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய கால்நடை பராமரிப்பு, இந்த மாதிரி நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சுட்டு வராங்க அரசு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த ஸ்கீம்ல நகை அடமான கடன்களை பற்றியும், தள்ளுபடி பற்றியும், அதே மாதிரி விவசாய கடன்களை பற்றியும், அதோட தள்ளுபடியை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். எப்போலேருந்து தள்ளுபடி, அதே மாதிரி தள்ளுபடி பெறுவதற்கு யார் யார் தகுதி உள்ளவங்க, யார் யார் தகுதி இல்லாதவங்க அப்படின்றத பற்றினையும் அப்டேட்டும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, நகை கடன் முழுமையாக தள்ளுபடி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அதுல நகை கடன்கள் 100% தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்குள் நகை கடன் வாங்கிய பயனாளிகளுக்கு நகை கடன் தள்ளுபடி 100% செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். இதனால் சுமார் 14.4 லட்சம் பயனாளிகளுக்கு நகை கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையில் நகை கடன் பெற்றவர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இது குறித்து கடன் தள்ளுபடி தகுதியான நபர்களை கண்டறிவதற்கு முன்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நகை கடன் வாங்கியவர்களின் பெயர், கடன் வாங்கிய கூட்டுறவு வங்கிகள் பற்றிய தகவல்கள், கடன் பெற்ற நாள், கடன் தொகை, கடன் அக்கவுண்ட் எண், பயனாளிகளின் ரேஷன் கார்டு எண், ஆதார் கார்டு எண், முகவரி, மொபைல் எண் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை சேகரித்து ஆய்வு நடத்தி அதில் உண்மைத்தன்மையை கண்டறிந்து அதன் பின்னர் தான் நமக்கு எல்லாமே இந்த தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல 2021 ஆண்டிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடியால் பயன்பெற்றவர்கள் 40 கிராம் மேல் நகை கடன் வாங்கியவர்கள், ரேஷன் அட்டையின்படி நகை கடன் முழுமையாக செலுத்தியவர்களுக்கு ஆகியோருக்கு நகை கடன் தள்ளுபடி என வழங்கப்படாது அப்படின்னும் அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதுபோக கூட்டுறவு சங்கங்களின் ஊழியர்கள் மற்றும் அவர்களை சார்ந்த குடும்பத்தினர், நிர்வாக குழு உறுப்பினர்கள், ஆதார் எண் கொடுக்காதவர்கள் உள்ளிட்டோருக்கும் நகை கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் தகுதியுடையவர்களுக்கு மட்டும் நகை கடன் தள்ளுபடி வழங்கும் வகையில் கூட்டுறவு வங்கிகள் 5 சவரன் வரை நகை கடன் வாங்கியவர்களுக்கு 100% தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டும் கூட. இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் பார்ப்போம். இன்னொரு அரசு அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் இப்போ 2025-26 ஆண்டிற்கான திட்டம்
100% நிறைவேற்றப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் நகைக்கடன் பெற்ற 14.40 லட்சம் பேரின் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் பெற்ற பயனாளிகளின் 100% நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திமுக ஆட்சிக்கு வந்ததை அடுத்து கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை கடன் பெற்றவர்களின் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு தகுந்த பயனாளர்களின் பட்டியலும் தயார் செய்யப்பட்டது. பின்னர் ஒவ்வொரு கட்டமாக நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு வந்தன. இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் நகைக்கடன் பெற்ற 14.40 லட்சம் பேரின் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் பெற்ற பயனாளிகளின் 100% நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அப்படின்னும் மென்ஷன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் நகைக்கடன் விரைவில் தள்ளுபடி செய்யப்படும். அதற்கான நகைக்கடன்கள் பயன் பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரப்பூர்வ அப்டேட் இந்த மாதம் இந்த செப்டம்பர்லேயே 2ஆம் வாரம் அப்படின்னா 3ஆம் வாரத்தில் உங்களுடைய நகைகளை நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளுடைய நகைக்கடன்களை முழுமையாக உங்களுடைய நகைகளை மீட்டுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.